51 சக்தி பீடம். பிரம்மாவின் புத்திரனான தக்ஷன் 1000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரஜாபதி பட்டத்துடன் 7 உலகங்களை ஆளும் வல்லமையையும் வரமாகப் பெற்றான். மேலும் ஜெகன் மாதாவான அம்பிகையை புதல்வியாக அடையும் வரத்தையும் வேண்டி பெற்றான். இது போன்று ஈஸ்வரனிடம் பல வரங்களை பெற்று 1000 ஆண்டுகள் உலகை ஆண்ட மமதையில் முற்றிலும் நெறி தவறினான் மற்றும் ஈசனுக்கு எதிராக யாகங்களை வளர்த்தான். தர்ம நெறிகளில் இருந்து முற்றிலும் விலகி சிவபெருமானை அவமதிக்கும் பொருட்டு ஒரு யாகமும் தொடங்கினான். தேவி தன் கணவனுக்கு அவமரியாதை நடந்ததை எண்ணி கோபத்தோடு தன் தந்தையிடம் சென்றார். தட்சனோ தேவியே அவமதித்ததோடு நில்லாமல் ஈசனையும் நிந்தித்து பேசினான். சிவ நிந்தனை பொறுக்காத அன்னை ஹோம குண்டத்தில் யோக தீயினால் உடலை மாய்த்து கொண்டார். சிவபெருமானின் கோபத்தால் தட்சனும் அவன் யாக சாலையும் சர்வ நாசத்துக்கு உள்ளானதாக சிவபுராணம் தெரிவிக்கின்றது. சிவபெருமான் சதிதேவியின் திருவுடலை சுமந்தபடி உக்கிர தாண்டவம் ஆடத்துவங்க மகா பிரளயம் உருவாகும் அபாயம் தோன்றியது. ஸ்ரீமகா விஷ்ணு சர்வேஸ்வரரை அமைதியுறச் செய்யும் பொருட்டு தன் சுதர்சன சக்கரத்தால் தேவியின் திருவுடலை பல்வேறு துண்டுகளாக அகண்ட இப்புவியில் சிதறும் வண்ணம் செய்தருள அவை 51 சக்தி பீடங்களாக உருப்பெற்றன.